واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவை கொடுத்த ரசிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். இன்னும் மக்கத்தில் பூத்து மதினத்தில் மலர்ந்த எம்பெருமான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நஅதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டமாக. ஆமீன். இன்று முஃமினூன் சூராவுடைய தஃப்சீரோடைய தொடர் இருக்கின்றோம். இன்று பார்க்கக்கூடிய அத்தியாயம் என்னவென்றால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா இறக்கிய அத்தியாயத்தை என்று பார்க்க இருக்கின்றோம். قال الله تعالى بسم الله الرحمن الرحيم قال رب انصرني بما كاذبون ففعلنا إلي عن إصناع فلك بأعيننا وعينا فإذا جاء أمرنا وفتنور فسحلك فيها من كل زوجين اثنين وأهلك إلا من سبق عليه قول منهم ولا تخاطبني في الذين ظلموا إنهم مغرقون فإذا استويت أنت ومن معك على فلوك فقل الحمد لله الذي نجانا من قول الظالمين وقل ربي أنزلني منزلا مباركا وأنت خير المنزلين إن في ذلك لآيات وإن كنا لمبتلين. இந்த வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடம் செய்த பிரார்த்தனை குறித்து பேசுகின்றான். அவர், என் இறைவா, இவர்கள் என்னை பொய்யர் என கருதிவிட்டால் எனக்கு உதவி செய்வாயாக என பிரார்த்தித்தார் என அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது தம் சமுதாயத்திற்கு எதிராக தமக்கு உதவுமாறு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் வேண்டினார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வேறு ஒரு சூராவுடைய வசனத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு நீ உதவி செய்வாக என அல்லாஹ்விடம் கேட்டதாக அல்லாஹ் கூறுகின்றான். அந்த சமயத்தில் அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கப்பலை கட்டி அதை உறுதி வாய்ந்ததாக அமைக்குமாறு ஆணையிட்டான். இன்னும் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு ஜோடியை, அதாவது உயிரினங்களை, தாவரங்கள், பலவற்றங்கள் போன்ற ஒவ்வொரு பொருட்களிலிருந்தும் ஆண் பெண் இனங்களை ஒரு ஜோடியை கப்பல் ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். மேலும் அவர்கள் குடும்பத்தினரும் அதில் ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அவர் யாருக்கு எதிராக என்னுடைய வாக்கு முந்திவிட்டதோ அவர்கள் தவிர்த்து என்று கூறினான். அதாவது யார் நம்மை பின்பற்றதை விட்டு காஃபிர்களின் ஆனார்களோ அவர்கள் தவிர மீதமுள்ள குடும்பத்தினர் கப்பல் ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது இதில் புரிகின்ற என்ன விஷயம் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய குடும்பத்தினை ஏற்றுக்கொள்ள சொல்கிறான். இன்னும் உன்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் என்னை விட்டு என்னை யாரெல்லாம் போய் பிச்சார்களோ, அதாவது உன்னுடைய மகனையும் உன்னுடைய மனைவியும் தவிர்த்து உன்னுடைய குடும்பத்தின் அனைவரும் நீ என்ன பண்ண, அந்த கப்பலை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஆனாலும் அந்த வாலிப நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அல்லவா, தந்தைக்கு பாசம் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா பின்வருமாறு ஒரு வசனத்தை இறக்கினான். என்னவென்றால், அநீதி இழந்தது தொடர்பாக நீ என்னிடத்திலும் எதுவும் பேச வேண்டாம், நிச்சயமாக அவர்கள் முழுக்கடிக்கப்படுவார் என அல்லாஹ் தஆலா அறிவித்துள்ளான். அதாவது பெருமழை பொழிவதை நீ காணும்போது உம்முடைய சமுதாயத்தின் மீது உமக்கு பாசம் பரிதாபம் ஏற்படக்கூடாது, அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ளக்கூடும் என்ற நீ எதிர்பார்ப்பால் அவர்களுடைய தண்டனையை தாமதப்படுத்துவதும் நீர் ஆர்வம் காட்டக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனென்றால் அவர்களிடம் இறை மறுப்பும் எல்லை மீறலும் இருக்கும் நிலையிலே அவர்கள் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட வேண்டும் என நான் முன்பே தீர்மானித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உன்னுடைய சமுதாயத்தில் கடைசி நிமிஷத்தில் கூட ஈமான் கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, அவர்கள் மீது நீ இறக்கம் படக்கூடாது. அதனால தான் நான் முன்பதாக என்ன பண்ணிட்டேன், அவங்க தண்ணியில் மூழ்கடிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி நான் எழுதி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் கூறியுள்ளான், நீரும் உம்முடன் இருப்பவரும் அக்கப்பலில் ஏறி சரியாக அமர்ந்ததும் அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை காத்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும் என்று நீ கூறுவீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதாவது நீங்கள் அந்த வாகனத்தில் ஏறி பயணம் செய்வதற்காகவும் இன்னும் அல்லாஹ்வுடைய அருள் கொடையை நீங்கள் நினைவு கூறுவதற்காகவும் தான் அம்மக்களை இவ்வாறு தன்னை புகழும்படி கூறியுள்ளேன். இந்த வசனங்களுக்கு ஏற்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செயல்பட்டார்கள். அதன் பிறகு இறங்கும் போது, இறைவா, அருள்மிக்க இடத்தில் நீ எங்களை தங்க வைப்பாயே என்று நீ கூறுமாறு இந்த வசனத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான்.
அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது பயணத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள். இதை தொடர்ந்து 30வது வசனத்தில் நிச்சயமாக இதில் பல சான்றுகள் உள்ளன, நிச்சயமாக நாம் சோதிப்பதற்காக உள்ளோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அல்லாஹ்விடமிருந்து இறை தூதர்கள் கொண்டு வந்த செய்திகளை உண்மை என்பதற்கான தெளிவான சாட்சிகளும் ஆதாரங்களும் இதில் உள்ளன. மகத்தான் அல்லாஹ் தான் நாடியதை செய்வான் என்பதையும் இதில் உணர்கிறது. இறை தூதர்களை அனுப்பி வைப்பதன் மூலமாக அல்லாஹ் அடியார்களையே சோதிப்பதற்காக என்று கூறுகின்றான். இந்த வசனத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி விஷயங்களை நாம் பார்த்தோம். இதில் உள்ள படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.